ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து அடுத்ததா இந்தியன் மார்க்கெட்ல எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய போக்கோ X5 Pro இந்த ஸ்மார்ட் போனுடைய அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அஃபிஷியலாவே இப்போ வெளில வந்திருக்கு. ஸோ அப்படி அஃபிஷியலா வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ X5 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் அஃபிஷியலாக லான்ச்சே ஆகலையே. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அஃபிஷியலாக வெளில வந்துச்சு, எப்படா உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி தெரிஞ்சுது, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அந்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது, டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் அஃபிஷியலாக ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு லைவ் இமேஜோட நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இதுதான் போக்கோ X5 Pro உடைய அஃபிஷியல் இமேஜ். இந்த மாதிரியான லுக்ல தான் இந்த போக்கோ X5 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி இதுல என்ன கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தின எக்ஸாக்டான டீடைல் இப்போதைக்கு இல்ல. பட் இப்போதைக்கு இந்த yellow கலருக்கான ஆப்ஷன் மட்டும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ yellow கலர் வேரியன்ட் கண்டிப்பா இந்த போக்கோ X5 Proலையும் இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்க 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு யூஸ் பண்ண போறாங்க. சோ ப்ரீவியஸ் போக்கோ X4ல நமக்கு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. சோ அதே AMOLED டிஸ்ப்ளே இங்கேயும் நமக்கு வர போகுது. பட் ஆனா இந்த வாட்டி இந்த AMOLED டிஸ்ப்ளே நமக்கு 10 பிட் கலருக்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில ஒரு குவாலிட்டியான AMOLED டிஸ்ப்ளே இங்க இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தா 5000 mAh கான ஒரு பேட்டரி கெபாசிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்க போறாங்க. அண்ட் அடுத்து மொபைலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸரை தான் இங்கே யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த 5G ப்ராசஸரோட சேர்த்து இதில் 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Snapdragon 778G ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா பின்பக்கம் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப், 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா மொபைலுடைய பின்பக்கம் கேமராவா இருக்க போகுது. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நடந்த ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட், ஹைபிரிட் சிம் ஸ்லாட், ஆண்ட்ராய்ட் 12 MIUI 14 மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு மார்க்கெட்ல வரப்போகுது. அண்ட் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அஃபிஷியலா வந்திருக்கு, அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படிடா உனக்கு தெரியும், நான் இப்போ சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அஃபிஷியல்னு எப்படி நான் நம்புறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஒரு இமேஜை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனுடைய அந்த பின்பக்கம் டிசைன் அந்த yellow கலருக்கான வேரியன்ட் மட்டும் ரிவீல் ஆகல. இந்த ஸ்மார்ட் போனுடைய முன்பக்கம் டிஸ்ப்ளே பக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலி இமேஜா ரிவீல் ஆயிருக்கு. அண்ட் அந்த இமேஜ்லயுமே புது ஸ்மார்ட் போன்லாம் அந்த ஒரு கவர் பண்ணிருப்பாங்களே, ஸோ அந்த கவரோட தான் வந்திருக்கு. அண்ட் அந்த கவர்ல இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத அப்பட்டமா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஒரு அஃபிஷியலான இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரிஜினல் இமேஜ் தான் அப்படின்றதுனால கண்டிப்பா இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷனா இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இதை நான் அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் கிடையாது. ஆக்சுவலி போக்கோ X5 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் இப்போ ரீசெண்டா சைனா மார்க்கெட்ல ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ண ரெட்மி நோட் 12 Pro ஸ்பீட் எடிஷன் அப்படின்ற அந்த ஸ்மார்ட் போனை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கு முன்னாடியே கிடைச்சது. அதை பத்தின அப்டேட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ரெட்மி நோட் 12 Pro ஸ்பீட் எடிஷன் அந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்திருந்தாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ ரிவீல் ஆயிருக்கக்கூடிய இந்த இமேஜ்ல இந்த மேல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸா இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த போக்கோ X5 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ரெட்மி நோட் 12 Pro ஸ்பீட் எடிஷன் அதனுடைய ரீபிராண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் இதுதான் அஃபிஷியலா இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷனாகவும் இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ வரும், என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் லான்ச் ஆக போகுது. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் மொபைலுக்கான பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி 20,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு 6GB 128GB வேரியண்டோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி போக்கோ X4 Pro 5G அது நமக்கு 19,000 ரூபாய் செக்மெண்ட்ல மார்க்கெட்
மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் மேபி அதே 19,000 செக்மெண்ட்டுக்கு கூட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வரலாம். பட் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.